Taste the Daily. செங்கல்பட்டு அருகே பிறந்து சில நாட்களே ஆன பெண் குழந்தை கோவில் அருகே யாருமற்ற நிலையில் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழவேலி பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய சிவன் கோயில் அருகே குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டதை அடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்தபோது யாருமற்ற நிலையில் குழந்தை கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட குழந்தையை விட்டுச் சென்ற கல் நெஞ்சம் படைத்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாய தொழிற்சாலைகளுக்கு ஆய்வுக்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. களியனூர் சில்லாங்காடு பகுதியில் சலவை பட்டறைக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சாயப்பட்டறையால் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் அதிகாரிகளை ஒருமையில் பேசி தகாத வார்த்தைகளால் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் வனத்துறையை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னிவாடி பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் மக்களை அலைக்கழிப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாய நிலங்களில் காட்டெருமை, காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி புகுந்து அட்டகாசம் செய்வதாகவும் இதை வனத்துறையினர் கட்டுப்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல கன்னிவாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கன்னிவாடி பேரூராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் வனத்துறையை கண்டித்து அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனியார் பேருந்து பிரேக் பிடிக்காததால் மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்து மணிக்கூண்டு பகுதி அருகே வந்தபோது பிரேக் பழுதாகி செயல்படவில்லை. இதனையடுத்து சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மீது மோதிவிட்டு மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் சேதமின்றி தப்பினர். பேருந்து மோதியதில் மின்கம்பம் வளைந்தது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பகுதியில் பழுதாகி நின்றது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுவதைப் போல ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதுதான் ஸ்டாலினின் விடியல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற தனியார் பேருந்து குணசீலம் அருகே கோட்டூர் பகுதியில் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் முன்பகுதி நொறுங்கி சேதமடைந்தது. பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டதில் பலர் படுகாயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என ஸ்டாலின் அரசிற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க செயற்குழு கூட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டியில் மாநில செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சீனிவாசன் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி தர வலியுறுத்தினார். மேலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராமல் தொடர்ந்து ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலின் அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே மத்திய அரசாங்கம் அறிவித்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்த இல்லாத சூழ்நிலையில் அந்த நடைமுறை திட்டம் அமல்படுத்தப்படும் போது அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக அதிருப்தியும் கடுமையான எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சைவ ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் திருக்கோயில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்தீஸ்வரர் திருக்கோயில், விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் உள்ள அதுல்யாநாதேஸ்வரர் திருக்கோயில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்,
கரூர் மாவட்டத்தில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட பல சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆண்டின் முதல் சனிப்பிரதோஷம் மற்றும் மார்கழி மாத சனிப்பிரதோஷம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.